பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம்ஜேஎன் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. பொதுத்தலைவர் உங்களை மாதிரி சாதி தலைவர் இல்லை. சாதி பார்த்து எவனையும் பின்னாடி வந்துடாத. பறையன்னு வந்தால் செருப்பால் அடைச்சி விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு தான் இப்போ நினைக்க தோணுது. 199 பேர் பறையர்கள். எங்களை வச்சு இந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு நீ போயிட்டு நீ ஒரு பொதுத்தலைவர்ன்ற, எல்லா ஜாதிக்காரனும் இது உள்ளே இருக்கிறான்ற, எல்லா ஜாதிக்குமான பிரதிநிதித்துவம்ன்ற, அப்புறம் பார்த்தா நீ எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குற. எப்போ பறையருக்கான பிரதிநிதித்துவம் எங்கேயா? எங்கள் கட்சியில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். சரி, பாயை தவிர வேறு எந்த பாய் இருக்கிறாரு? இந்த ஒத்தக்குள்ளாவை தவிர மிச்சக்குள்ளலாம் எங்கே? போட்டப்பா ஃபோன் போட்டா, பிஏ போட்டா, எங்கள் தலைவர் விட்டு பேச சொல்லிட்டா, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். போ, உனக்கு எதனா வேணுமா வாங்கிட்டு போ. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன்னை மாற்றிடுவோம், சட்டையை கயிட்டுருவோம். பார்த்துக்க, யார்கிட்ட வந்து இன்னும் கலர் நோட்டு அடிக்கிறேன், நல்ல நோட்டு அடிக்கிறேன்ற எங்ககிட்ட அது வரவே மாட்டேங்குது. இல்லை நீங்களே வந்து 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி, 50,000 கோடின்றீங்க. அப்போ நாங்கள் லட்சத்திலாவது நாங்கள் எப்போ பார்க்குறது? இப்படி ஏதாவது 1-2 விஷயத்தில் பார்த்தா தானே சார் உண்டு. அது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா? எங்களை தாண்டி தான் வந்து திராவிடத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் திடீர்னு. என்ன சார், நாங்கள் விசுவாசமாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? இதே விசுவாசம் தானே சார் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற்றுனது. அது அப்போ அது வேறு வாய், இது நேர வாயின்னு வச்சுங்களேன். பெரியார் நேரடி வாரிசு. நேரடி வாரிசுனா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புள்ள பிறந்திருந்தான்னா கூட அவன் கூட இப்படி பேசிட மாட்டான். திராவிடத்தை எங்கள் அப்பா இதை நான் தான் பிடிச்சின்னு தொங்குவேன், நான் தான் காப்பாற்றுவேன்னு அவர் கூட சொல்லியிருக்க மாட்டார். எவ்வளவு மானங்கட்டு போய் பட்டியல் சமூக மக்கள் இருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி உலகுக்கு தெரிய வச்சுருக்காருல்ல. அந்த ஒரு ஸ்டார் இருக்குல்ல, 5 முனை, அந்த 5 கூறுக்கும் 5 அரசியல் அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுத்துகிட்டு பெரியார், கலைஞர், ஸ்டாலின் விருப்பப்பட்ட ஸ்டாலின், அம்பேத்கர் சார், அது எதுக்கு? அந்த சரக்கு தான் விற்கலையே. நீ கிழக்க நோக்கி போகணும் அப்படின்னு திராவிடம் சொல்லுதுன்னு வச்சுங்க, கண்ணை மூடி நீ மேற்க நோக்கி போனீங்க சார். அங்கே போனால் ஏதோ ஒரு பெரிய பள்ளம் தமிழ் அழிக்கிறதுக்கு காத்திருக்குது. கண்ணை மூடின்னு எப்பா இதான் கிழக்கா எட்ரா நேர் எதிராக போடா, அப்போ தானே உனக்கு வாழ்க்கை. உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக ஏழைகளை இன்சல்ட் பண்ணி, சரி இன்சல்ட் பண்ணேன், அது கூட அவனோட மென்டாலிட்டி பண்ணு. ஆனால் அதை வேணும்னே ஷூட் பண்ணி அதை வந்து காசாக்கி அதை சொரிந்து கொண்டு பார்த்து அதை பல பேர் பார்த்துருக்கான் பாருங்க, பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்கான். அதில் ஒரு ரெவன்யூ வருதுன்னா இந்த இர்ஃபான் மாதிரியே நாட்டில் பல பேர் இருக்கான் பொழுது காரில் துப்பி இருக்கணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார், திருமாவளவன் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் விசிகேவில் வரக்கூடாது, மற்ற சமுதாயத்திலும் விசிகேவில் வந்து ஐக்கியமாகிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் எல்லாத்தையும் செய்யணுன்ற மாதிரி பேசியிருக்காரு சார். இது வந்து திமுக செக்கு வைக்கிறதுக்காக தான் இப்படி பேசியிருக்காரா? இல்லை, இவ்வளோ நாளாக எழுச்சி தமிழர் பொது தலைவர்ன்றதெல்லாம் உருட்டாப்போ. கோபாலகிருஷ்ணன் இல்லை, அப்போ சப்பானி தான். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கலாம் தலைவருக்கும் பொதுத்தலைவர் உங்களை மாதிரி சாதி தலைவர் இல்லை. சாதி பார்த்து எவனையும் பின்னாடி வந்துடாத. பறையன்னு வந்தால் செருப்பால் அடைச்சி விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு தான் இப்போ நினைக்க தோணுது. அதாவது ஏதோ ஒன்று தன் மேலே கோடு போட்டுக்கின்னு அதான் நான் நினச்சான் அந்த கதை. நீ என்ன தானே பொதுத்தலைவர் எங்கள் கட்சியில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். சரி, பாயை தவிர வேறு எந்த பாய் இருக்கிறாரு? இந்த ஒத்தக்குள்ளாவை தவிர மிச்சக்குள்ளலாம் எங்கே? அதாவது குல்லா கட்சியில் தானே இருக்குது. ஒரு வன்னியரை பொது தொகுதி நிறுத்திருக்கிறோம். ஒரு பட்டியல் சமூகத்துக்காரனே ஒரு பொது தொகுதி நின்று ஜெயிக்க வைத்திருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சாதனை. எல்லாரும் பொது தொகுதியில் எல்லாரும் பொது ஆளுகள் தான் நிற்க வைக்க போகிறாங்க. அதை நீ ஒரு பொதுவான ஒரு ஆளை, ஒரு வன்னியரை நிற்க வச்ச, இது ஒரு சாதனையாப்பா? சரி, அப்படியே சாதனைன்னா ஒரு மாநாடு கூட்டினா ஒரு கூட்டத்தை 4 போலங்க, ஏன்னா 4 எம்எல்ஏ இல்லை, ஒரு 1/4% பாய்மார், ஆல் குல்லாஸ்,
ஒரு 1/4% வன்னியர்கள், ஒரு 1/4% பறையர்கள் பாபு, இன்னொரு 1/4% வந்து எப்படி சக்கிலியர்களோ ஒட்டர்களோ யாராவது இருக்கணும்ல. ஆனால் வர்றது முழுக்க 199 பேர் பறையர்கள். எங்களை வச்சு இந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு நீ போயிட்டு நீ ஒரு பொது தலைவர்ன்ற, எல்லா ஜாதிக்காரனும் இது உள்ளே இருக்கிறான்ற, எல்லா ஜாதிக்குமான பிரதிநிதித்துவம்ன்ற, அப்புறம் பார்த்தா நீ எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்குற, எப்போ பறையருக்கான பிரதிநிதித்துவம் எங்கேயா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு ஆள் பனையூர் பாபு இருக்கார், போதாதா அப்படின்னு சொல்கிற. சரி, அது உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த கட்சி வளர்ந்து இந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டிக்கு வர அளவுக்கு பாய்மாரோ வன்னியர்களோ இல்லை சக்கிலியர்களோ இல்லை ஒட்டர்களோ இல்லை குதிரை ஒன்னார்களோ யாராவது இதில் வேலை செஞ்சுருக்கணும்ல. 1,00,000 குதிரை ஒன்றா இருக்கிறான், ஏன் என்ன வேடி கட்டுற? ஓகே, சக்கிலியரும் ஒட்டரும் சேர்ந்து 1,00,000 பேர் இருக்கிறாங்க, ஒரு எம்எல்ஏ, ஓகே. அப்படி இல்லையே. அப்படி இருக்கிற போது நான் திரும்ப நான் பொதுத் தலைவர் நான் வந்து கோபாலகிருஷ்ணன்னா இது இப்படி தான். இது வந்து அவர் அந்த கட்சியில் இருக்கிற பெரும்பான்மை பறையர்களை ஏமாத்துகிறார். பறையணுவா மூளை கட்டு போய் அண்ணா சொல்லத்தெல்லாம் சரி, பறையர்லேயே யாராவது வந்தால் எப்போ ஒரு 4 ஃபோனை போடுங்களம்மா அவனுக்கு அப்படின்னா ஃபோனை போட்டு எங்கள் அம்மாவை திட்டுறது அவங்க அம்மாவை திட்டுனா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, எங்கள் அம்மா ஒரு மாதிரினா அவங்க அம்மா ஒரு மாதிரினா அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதால் அவர் வந்து தன்னை ஏமாற்றி கொள்ள அவர் தெளிவாக தான் இருக்கார். கூடியிருக்கிற பறையர்களை அவர் ஏமாத்துகிறார், அவ்வளோதான் அதில். ஓகே சார். அதேமாதிரி இப்போ வந்து நெட்டிசன்ஸ்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதாவது திமுகட்டிருந்து விசிகேவுக்கு ஏதாவது காசு வரது இல்லையா, விசிகேவிலேயே இருக்கிறவங்களே வந்து காசு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோட்டு அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே சார். ஏங்க, ஆமாம், ஒரு 60-70 வருட திராவிட ஆட்சியில் எங்கள் பொருளாதாரம் முன்னேறலை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு பக்கம் விட மாட்டேறீங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? மயிறு உன் சாமியாவது அதாவது நானே கோயில் கட்டிக்கிறேன் அப்படி நாங்களே கோயில் கட்டதில்லை பல பகுதிகளில். அந்த மாதிரி ஒரு 60-70 வருட திராவிட ஆட்சியில் எங்களுக்கு பொருளாதாரம் எங்ககிட்ட வரமாட்டேங்குது. காந்தி எங்ககிட்ட வரமாட்டுறாரு, என்ன பண்ணுவோம் நாங்கள்? போடா உன் காந்தி, நாங்களே அடிச்சுக்கிறோம்டா காந்தியை, நாங்களே எங்களுடைய பொருளாதார தேவைகளை சீர்படுத்திக் கொள்வதற்கு நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் நோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது வேறொரு கேஸில் வந்து அந்த ஸ்பெஷல் டீம் போய் தேடவோ அவங்க மாட்டிக்கினாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ இதை எதாச்சும் பிடிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, ஏதோ மூளை ஒரு வரைக்கும் தெரியுமா? போட்டப்பா ஃபோன் போட்டா, பிஏ போட்டா, எங்கள் தலைவர் விட்டு பேச சொல்லிட்டா, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறோம், போ உனக்கு எதனா வேணுமா வாங்கிட்டு போ அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன்னை மாற்றிடுவோம், சட்டையை கயிட்டுருவோம். பார்த்துக்க, யார்கிட்ட வந்து இன்னும் கலர் நோட்டு அடிக்கிறேன் நல்ல நோட்டு அடிக்கிறேன்ற போயா, நாங்கள் யார் தின்னில்ல, நாங்கள் தான் கூட்டணி, நாங்கள் செஞ்சோம்னா கூட்டணியே செஞ்சிடும், அது எங்கள் முதல்வர் கூட தெரியும். சும்மா நீ ஒரு எஸ்ஐ இங்கே வந்து துள்ளுற அப்படின்னு மிரட்டி அனுப்புவாங்க. இது ஏதோ தெய்வாதீனமாக ஒரு ஸ்பெஷல் டீம் போனதால் இன்றைக்கு இது வெளியே வந்திருக்குது. அண்ணன் கட்சி விட்டு எடுத்துட்டார் போலுது. நியூஸ் வந்த உடனே திட்டிருப்பார். ஏன்னா மூதேவி எவ்வளோ பேர் நினைவு பண்ணுறான், எல்லாம் தெரியுதாடா, ஏன்னா அப்படி தெரியுற மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னதா கூடகிற ஒரு தம்பி சொன்னாப்புல விடுதலை சிறுத்தைகள்லேருந்து. ஏன்னா இந்த மாதிரி திட்டார், என்னடா அவன் பேரை இப்படி மாதிரி கெடுத்துட்டேன், எவ்வளோ பேர் நினைவு பண்ணுறான், டபுள் டாக்குமெண்ட் போடுறான், போலி பாஸ்போர்ட் பண்ணுறான், ஏற்றி விட்றான், இறக்கி விட்றான், கஞ்சா வைக்கிறான், அது வைக்கிறான், இது வைக்கிறான்னு என்னென்னோ சொல்கிறாங்க. அதெல்லாம் வெளியே வந்துக்குதா? அதுக்கு நான் அவங்க விற்கிறாங்க நான் சொல்லலை, அவங்களுக்குள்ளே பேசிக்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்தா, ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு அவர் திட்டினதாக ஒரு நமக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு சோர்ஸ் சொன்னாங்க. சரி, அதில் கொஞ்சம் அவர் வருத்தமாக இருப்பார். சரி, என்னதான் இருந்தாலும் இப்போ நீ எனக்கு சரி பண்ணல, நான் என்னோடய இதை நான் சரி பண்ணிக்கணும்ல சார், அப்படி பாருங்களேன் சார். ஒரு ஏழையின் ஒரு எளிய மக்களின் நியாயத்தை உணருங்க சார். எங்ககிட்ட அது வரவே மாட்டேங்குது. இல்லை நீங்களே வந்து 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி 50,000 கோடின்றீங்க. அப்போ நாங்கள் லட்சத்திலாவது நாங்கள் எப்போ பார்க்குறது? இப்படி ஏதாவது 1-2 விஷயத்தில் பார்த்தா தானே சார் உண்டு. அது உங்களுக்கு பொறுக்கு இல்லையா? நான் என்ன பெருசாக பண்ணிட்டோம்? ஏதோ ஒரு நாங்கள் திருப்பி அதை அடித்து கவர்மெண்ட்டு தானே கொடுத்துருப்போம். அப்படி சரக்கு போட்டு ஜாலியாக சுற்றி நிறுத்திருப்போம். அது உங்களுக்கு கண்ணு பொருள். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன்
ஒரு 500 ரூபாய் நோட்டு அடிக்கிறதுக்கான உரிமை இல்லையா? அப்படிலாம் இன்றைக்கி பல பேர் கேட்குறாங்க சார். ஓ, நீங்களாம் கோடிக்கணக்கில் கொள்ளை அடிக்கிறீங்க, என்ன நாங்கள் மிஞ்சி போனால் என்ன பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் ஆளுங்க அப்படின்னு இன்றைக்கி பேச்சு எடுப்படுது. ஆனால் சட்டம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. இதே அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டம் தான் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அம்பேத்கர் நம்மளுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு கிளாஸ் விட்டுருக்கலாம், எங்கள் ஆளுங்க அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி பார்ப்போம். அந்த அம்பேத்கர் அதை எழுத மறந்து விட்டார். இன்றைக்கு வாழும் அம்பேத்கராக இருக்கிற எங்கள் அண்ணன் போன்ற தலைவர்கிட்ட சொல்லி ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நம்மளை எழுதி விடுங்கண்ணே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சார். சார் அடுத்ததாக வந்து திருமாவளவன்லேயே வந்து ஸ்டேஜ்லேயே சொல்லியிருக்காரு, அதாவது இந்த மாதிரி எங்களை தாண்டி தான் வந்து திராவிடத்தை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் திடீர்னு. ஏன் சார் நாங்கள் விசுவாசமாக இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ ஓனர் இருக்கார். இதே விசுவாசம் தானே சார் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி ஊற்றுனது. அது அப்போ அது வேறு வாய், இது நேர வாயின்னு வச்சிங்களேன். இப்போ ஓனர் மேலே இருக்கார், வாட்ச்மேன் கீழே நிற்கிறான். யாராவது போனால் வாட்ச்மேன் என்னை தாண்டி தான் போனோம், உன்னை வர சொன்னார் அவர். யார் ராணி? நான் நீ உன்னை வர சொன்னாரா இல்லையா சொல்லு, இங்கேன்னு இல்லை, என்னையை தாண்டிலாம் நீ போயிட முடியாது. இல்லை எங்கள் எஜமானரை கத்தி எடுத்து குத்த வந்துக்கிறியா பாரு, செக் பண்ணு. என்னையை தாண்டி என்னையை குத்தாமல் அவர் குத்திடுவா நீ? என் உசுர் போனால் தான் என் எஜமான் மேலே என் எஜமானுக்கு ஒரு இது கூட போகும் அப்படின்றது தானே விசுவாசம். அப்படி ஒரு வாட்ச்மேன் வேலை செஞ்சான்னு வச்சுங்க. இப்போ உள்ள கல்லா இருக்குது சார், கஜானா இருக்குது, ஓனர் உள்ளே இருக்கார், கொள்ளடிக்க ஒரு டீம் வருது சார். அந்த வாட்ச்மேன், அந்த செக்யூரிட்டி அந்த கொள்ளையர்களோடு போராடி கொள்ளையர்களையும் கொன்று தானும் செத்து போயிட்டாருன்னு வச்சுங்க. அவர் நீங்கள் பாராட்டுவீங்கள்ல, சரி என்ன ஒரு சின்சியாரிட்டி. இல்லை ஒரு காவலர்னு வச்சுங்க, ஒரு போலீஸ் செக்யூரிட்டின்றது ஒரு போலீஸ் கூட வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் அவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அண்ணா பதக்கம் கொடுக்குறது, அவார்டு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இயல்பாக கொடுப்பாங்கல்ல. அப்படித்தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் ஓனர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கிறார். என்னை தாண்டி தான் நீங்கள் அவரை போனோம். அவருக்கு ஒரு தீங்குன்னா என்கிட்ட லட்டி இருக்குது, துப்பாக்கி இருக்குது, நான் வந்து போய்ட்டு ஃபயர் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்னை ஒன்றும் பண்ணாமல் அங்கே தொட முடியாது. நான் இருக்கிற வரை, என் உயிர் இருக்கிற வரை நீங்கள் என் எஜமானரை தொட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார் இது? ஏன் சார் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வாட்ச்மேன் அளவுக்கு இறக்கிறீங்களா? இல்லை நீங்கள் ஏன் வாட்ச்மேன் பார்க்குறீங்க? ஒரு கேரக்டர், ஒரு செக்யூரிட்டி, அதற்கு முன்னால் இதை தாண்டித்தான் அது. இது வந்து டிஃபெண்ட் பண்ணிச்சுன்னா எந்த கும்பலாலும் அதை தொட முடியாது. அப்படி அந்த விசுவாசத்தை எடுத்துகிட்டு போங்க சார். நீங்கள் வாட்ச்மேனு, லட்டி, தொப்பி, கேப்பு அப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க. அதனால் நல்ல விஷயந்தான். இவ்வளவு மானங்கட்டு போய் பட்டியல் சமூக மக்கள் இருப்பாங்க அப்படின்னு இன்றைக்கி உலகுக்கு தெரிய வச்சுருக்காருல்ல. அதாவது பெரியார் நேரடி வாரிசுனா ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு புள்ள பிறந்திருந்தான்னா கூட அவன் கூட அப்படி பேசியிருக்க மாட்டான். திராவிடத்தை எங்கள் அப்பா இதை நான் தான் பிடிச்சின்னு தொங்குவேன், நான் தான் காப்பாற்றுவேன்னு அவர் கூட சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் ஹோல் அத்தாரிட்டி யார்? திராவிட கழகம், திமுக. அவங்களே சொல்லலையே திராவிடத்தை எங்கள் அப்பா உயிர் மூச்சு இருக்கிற வரை போராடி காப்பார் அப்படின்னு உதயநிதி சொல்லலை. எனக்கு பிறகு இந்த திராவிடத்தை தூக்கி நிறுத்த பாதுகாக்க ஒரு வாரிசை நான் பெற்றிருக்கிறேன், அவர் தான் உதயநிதி ஸ்டாலின். அவங்க கூட சொல்லலையே. அதாவது கடவுள் மறுப்புன்னு சொன்ன ராமசாமி நாயக்கரை அடுத்து வந்த அண்ணாதுரை ஒன்றைய குலம் ஒருவனே தேவன்னு செருப்புல அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்தவங்க ஒன்றைய குலம் ஒரே தேவன்னா யார் அந்த ஒன்றைய குலம் ஒரே தேவன் யார் அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லை. நீங்கள் நம்ம இந்த இப்போ இஸ்ரோவோட தலைவர் யார், அதுக்கு முன்னாடி இந்த மயில்சாமி அண்ணாதுரை இவங்கெல்லாம் கூட சார் இங்கேருந்து பூமியிலேருந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க சார் மேலே. அது அங்கே போச்சு, செவ்வாய்க்கு போச்சு, புதனுக்கு போச்சு, எதுக்கோ போச்சு சார். போன மறுநாள் வந்து திருப்பியில் தேங்காய் உடைக்கிறானோ, எப்பா விட்டோம் நல்லபடியாக போய் சேர்ந்துடா கடவுளே அப்படின்னு. அப்போ இதையெல்லாம் வெளியே சமூகம் பார்க்குதில்ல. ஏண்டா ஒரு இஸ்ரோ தலைமை விஞ்ஞானிக்கு தெரியாது இந்த புடிங்களுக்கு தெரிஞ்சிருமா? சும்மா இவங்கெல்லாம் சாமி இல்லை, பூதம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு கதை விட்டுனுக்குறான். அவங்களே அத்தகைய விஞ்ஞானிகளே அதை அனுப்பிச்சிட்டு மறுநாள் இங்கே தான் வந்து சரண்டர் ஆகுறாங்க அப்படின்ட்டு இளைய சமூகம் பார்க்குதில்ல. அதால் இவங்க கதைலாம் இப்போ வேகாது சார். இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் அண்ணன் திருமாவளவன் இப்படியே பேசி போனார்னா அந்த ஒரு ஸ்டார் இருக்குல்ல, 5 முனை, அந்த 5 கூறுக்கும் 5 அரசியல் அடிப்படை சித்தாந்தங்கள் இருக்குது.
அதையெல்லாம் எடுத்துகிட்டு பெரியார், கலைஞர், ஸ்டாலின் விருப்பப்பட்ட ஸ்டாலின். அம்பேத்கர் சார் அது எதுக்கு? அந்த சரக்கு தான் விற்கலையே. ஓரளவுக்கு சார் நாங்கள் முதல்ல அடிப்படையில் சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சைக்கிளில் ஒரு தகர எறும்பு கூட்டியை கட்டிக்கின்னு ஏதோ பழைய பேப்பர் அது இது அந்த மாதிரி வாங்குவாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பில்டிங் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்குவாங்கல்ல. அந்த கதைக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ ஏன் அந்த பழைய சைக்கிளை திரும்பி பார்க்குறோம்? பழைய சைக்கிளில் அம்பேத்கர் என்ற ஒரு படம் கட்டப்பட்டிருந்தது. அதுதான் இப்போ மாதிரி காம்ப்ளெக்ஸாக மாறி போச்சு. ரிப்பன் வெட்டி கட் பண்ணி நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்துட்டாரு, கருணாநிதி திறந்தார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து மறுசீரமைப்புலாம் பண்ணார். அப்போ நான் கருணாநிதி படத்தை வைப்பேனா ஸ்டாலின் படத்தை வைப்பேனா ஆரம்பத்தில் சைக்கிளில் கட்டி இந்த அம்பேத்கரை வைப்பேனா சொல்லுங்கள்? ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ தான் சார். அம்பேத்கரை வச்சா என்ன நினைப்பாங்க? எஸ்சியாலா இது அப்படின்னு தெரிஞ்சுட்டா 4 பேர் பொருள் வாங்க வர மாட்டீங்கல்ல. அப்போ கருணாநிதி வச்சா ஓ இல்லை நம்ம ஆளுங்க போல இருக்குது அப்படின்னு பிஸ்னஸ் ஆகும்ல சார். இப்போ அம்பேத்கர் பிஸ்னஸா, கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பிஸ்னஸா? எந்த ஃபேஸுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது? இப்போ அம்பேத்கர் பேரை சொன்னால் சீட்டு கொடுத்துருவீங்களா? ஐயா வாழும் அம்பேத்கர் நீங்கள் தான் ஐயா, கலைஞர் ஐயா. எப்படி நான் கலைஞரை பார்த்தேனோ அதே போல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நமக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குது. அவங்களுக்கு எப்படி ஃப்ளூவெண்ட்டாக வாயில் வருதுன்னு தெரில. ஒரு நாள் காலையில் ஏஞ்சி ஒரு 50 தடவை சொல்லுவாங்க பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன்னா அவர் பார்க்கும்போது வாய் கொள்ளல கூடாதுல்ல. நம்மளை மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னா ஐயோ என்ன பார்ப்பாங்கல்ல. அதனால் இப்படிலாம் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மக்கப் பண்ணி அங்கே போய் சொல்லுவாங்க போல் இருக்குது. அப்படி இருக்கிற போது அம்பேத்கர்லாம் வேஸ்ட்டு பார்ப்போம், தலைவர் தான் பெஸ்ட்டியா சார். இப்போ அந்த கொள்கை கோட்பாடுலாம் சார் அம்பேத்கர் அதெல்லாம் எதுக்கு? அதாவது நான் கூட சொன்னேன்னு தெரியல, முன்னாடிலாம் இந்த ஹைகோர்ட்டை சுற்றி இந்த லேகெல்லாம் விற்பாங்க. அந்த மாத்திரை இந்த மாத்திரை. அவன் ஒரு 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 இரும்பில் ஒரு இது மாதிரி இருக்கும். இப்படி சுற்றுறான்னா அப்படி கிருன்னு சத்தம் பயங்கரமாக கேட்கும். அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் கேட்குற அளவுக்கு கேட்கும் அந்த சத்தம், சுத்தம். உடனே ஜனங்க என்னமோ சத்தம் வருது, இன்னும் சுற்றுறான் அப்படின்னு அங்கே எல்லோரும் வருவாங்க. வந்தவுடனே சுத்தத்தை அப்படி ஓரம் வச்சுட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இது அப்படி, இந்த மாத்திரை இப்படி அப்படின்னு அந்த லேகத்தை விற்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் சுற்றுவதற்கு பயன்பட்டவர் தான் மக்களை கூட்டுவதற்கு பயன்படுத்துவர் அம்பேத்கர். இப்போ எதுக்கு? அது ஜனங்க தான் வந்துட்டாங்கல்ல, ப்ராடக்ட் வைக்க வேண்டியது தான், விற்று ஏமாற்ற வேண்டியது தான் அப்படின்ற நிலைக்கு அவர் வந்துட்டார். எப்படின்னு பயங்கரமாக திட்டு வாங்கி வைப்பீங்க பொழுது கீழே கமெண்டில். அதால் அவரோட பாணியில் அது சரி. ஏன்னா இன்றைக்கி வந்துங்க திராவிடம்னு சொன்னால் வெளியில் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் உணர்றான். அதால் திராவிடம்னு சொல்லி பிழைப்பு நடத்துகிறவன் எப்பா நம்ம போனால் நம்ம மூவியில் கார்த்தி போகணுவா வேறு இருக்கால, எப்பா நீ சொல்லன்னு இந்த மாதிரி ஆட்களை அனுப்புகிறாங்க. இப்போ உள்ளே இருக்கணும் நினைக்கிறோம், சே வாங்கின காசுக்கு மேலே போகிறாங்க ஐயால அப்படின்னு பார்த்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா 2 பொடி போடணும். போன தடவை நாங்கள் 6 வாங்கினோம் சாமி, என்ன மாதிரி வாங்கினவங்களாம் கம்முனுக்கிறான், நான் வாங்கின காசுக்கு நான் கரெக்டாக கூவுறேன்ல, கொஞ்சம் பார்த்து மேலே போட்டுக்கிட்டு கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கு இன்றைக்கி திராவிடத்தை தாங்கி பிடிக்கிறார் எங்கள் அண்ணன். இதே வாய்தான் சொல்லியது திராவிடம்ன்றது மொழி இல்லை, இனம் இல்லை, ரேஸ் இல்லை, மண் இல்லை, மசுர் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்ட பிறகு இன்றைக்கி அந்த ஒன்றுமே இல்லாத நான் வந்து பாதுகாப்பேன், அதற்காகத்தான் நான் இருக்கிறேன், என் உயிரை அதற்காக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். திராவிடம் என்ற பெயரால் இங்கே தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்ற ஒரு பக்கம். இங்கே இருக்கிற சின்ன சின்ன தமிழர்கள்லாம் கூட சாதாரண அரசியல் தலைவர் விடுங்க சார், சாதாரணமான ஜனங்கள் கூட இன்றைக்கி விட்டு திராவிடம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது முழுக்க திராவிட மாடல் ஆட்சி என்கிற பெயரில் இந்த ஆட்சி யாருக்கு முதன்மையான எதிரியாக இருக்குது என்று சொன்னால் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிற ஆட்சி தான் இது. இங்கே வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், எந்த பிரச்சனைக்குமான சொல்யூஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் யார் வந்து பாதிப்புக்குள்ளானோ அவனே வந்து குற்றச்சாட்டுக்கும் ஆளாகிற நிலைமை இன்றைக்கு இருக்கிற நிலையில் திராவிடத்தின் மீது மக்கள் வந்து காரி உமிழ்கிற நிலையில் திராவிடத்தின் மேலே காரி துப்பாதீங்க, என் மேலே துப்பிட்டு தான் எஜமான் மேலே படணும்
அப்படின்னு சொல்கிறது அவர் என்ன நெருக்கடியில் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா திருமாவளவன் அவர்கள் என்னை விட அறிவாளி, நான் அதில் மாற்றுக்கிறதுலாம் இல்லை. நீங்கள் எதை பற்றி பேசணும்னா 2 மணி நேரம் பேசினா எல்லாம் பேசுவார், 4 மணி நேரம் பேசுவார். அப்பேற்பட்ட அறிவாளி ஏதோ அவருக்கு வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறார். எங்கள் சமூக மக்கள் விடுதலையில் பேசுகிற நாங்கள் எங்கள் அண்ணன் விடுதலையும் பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் இப்போ எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து திராவிடத்தோட அடியாட்கள், எங்களை மீறி தாங்க போகணும் அப்படிலாம் சொல்லிட்டாரு. இல்லைண்ணா ஒரே காரியத்துக்கு போனால் நல்லது இல்லைண்ணே இது அப்படின்னு எங்கள் அண்ணனையும் சேர்த்து மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த தம்பி இருக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது? சரி, ஓகே சார். சார் அடுத்தது இப்போ திடீர்னு வந்து புது பிரச்சனை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கச்சத்தீவு மீட்பு அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காரு சார். திருமாவளவன்கள் வந்து ராஜபக்சேவை பார்க்கும்போது இது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பேசினாரா? அதாவது ஏன் உங்களுக்கு திருமாவளவன் ஒரு வெஞ்சன்ஸு எங்களுக்கா சார்? இப்போ நீங்கள் இதை கேட்பீங்க, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்? ராஜபக்சேவை எங்கே பார்த்தாலும் என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை, அவனை கொண்டு விட்டு சிறைக்கு செல்வேன் அப்படின்னு மேடையெல்லாம் பேசினார் அண்ணன். அதுக்கப்புறம் ஒரு 11 பேர்கள் நினைக்கிறேன் அந்த குழு டிஆர் பாலு, கனிமொழி அவர்கள் போகுது. அண்ணன் என்ன சொன்னார்? டிஆர் பாலுவுக்கு தள்ளி நின்று கொண்டிருந்த என்னை ராஜபக்சே டிஆர் பாலுவை தள்ளிவிட்டு எனதருகில் வந்து எட்டி நின்று, இவர் யார் தெரியுமா, இவர் தான் திருமாவளவன், 1 மணி தானே போயிருக்காங்க, அவ்வளோ முட்டாளாம் தமிழக எம்பிக்கள் எவன்னு தெரியாமல் ஏற்றி போகிறதுக்கு. ஏதோ பஸ்ஸில் யாரோ டிக்கெட் வாங்கலாம் ஏறலான்ற மாதிரி போன மாதிரி இவர் திருமாவளவன், இவர் இங்கே இருந்திருந்தால், அவரோடு இருந்திருந்தால் இவரும் மேலே போயிருப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் சாவறத எல்லாரும் சிரித்தாங்களாம். இவரும் நாகரிகத்தின் அடிப்படையில் சிரிச்சிட்டு கடந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். நாங்களாம் நினச்சோம், ஐயோ ஆயுதம்லாம் இல்லையா, இப்போ நான்லாம் இருந்ததுன்னா கறிவேல்னாலும் அவன் தொண்டையை கழிச்சு ரத்தத்தை குடிச்சிருப்பேன். ஏன்னா இவ்வளோ பேர் ரத்தத்தை குடிச்சாடான்னு இவர் ஏதோ சிரிச்சிட்டு வந்தாரான் எங்கள் அண்ணன், அவ்வளோ பெரிய பண்பாளர். சரின்னு பார்த்தோம்னா ஒரு வாரம் கழிச்சு டொயின்னு வந்து விழுது வீடியோ. அவன் அங்கே இருக்கிறான் அந்த ராஜபக்சே, இவர் துப்பாக்கி இங்கே வச்சுன்னுக்கிறாரு கையை. 1 நிமிஷம் அப்படியே நிற்கிது இந்த கை. அப்புறம் இவரா போய் எட்டி எடுக்கிறாரு, கொடுக்குறாரு கையை. அப்போது இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு தர்மசங்கரமான சூழ்நிலை தான். இவர் வந்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ சீமானை பார்த்து இவர் சொன்னார், நான் கூட அந்த ஈரோடு இடைத்தேர்தல் அது பேசி பெரிய சர்ச்சையாகி போச்சு. வந்து நான் வந்து பிரபாகரனை பார்த்தேன், நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு நான் ஆமைக்கறி சொல்ல மாட்டேன், ஆமைக்கறி பற்றிலாம் நான் பேச மாட்டேன். நான் வேறு நியாயமாக சொல்லுவேன், நீ பிரபாகரன் போய் பார்த்தேன், உனக்கு வெஜிடேரியன் சோறு போட்டாங்க, நீ சாப்பிட்ட, இன்னொருத்தன் ஆமைக்கறி சாப்பிட்டான்னா ஆட்டுக்கறி சாப்பிட்டான்னா இல்லை அடுப்பு கறி சாப்பிட்டா கூட உனக்கு என்ன நெக்கல் தானே. அதுக்கு தான் நான் கேட்டேன், சரி நீங்கள் பிரபாகரனை பார்த்தீங்க, சரி ஓகே, வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டில் உப்பு இருந்ததா, உப்பு இருந்தால் எப்படி பிரபாகரனை பார்த்துட்டு ராஜபக்சேவை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டேன். நியாயமான கொஸ்டின் தானே இது? ஆமாம் சார், நீங்கள் போனீங்க, நல்லா இருந்தீங்க, வாங்க போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு இது தேவையில்லாமல் இன்னொரு ஆளை சீன்றீங்க? யாருக்காக சீன்றீங்க? உங்களுக்காக சீனினால் கூட பரவாயில்ல, உன் எஜமானுக்காக சீமானத்தினால எப்படி நாங்கள் விட முடியும்? நியாயத்து பக்கம் நிற்கணும்ல. 11 எம்பிக்கள் கூட இங்கே போகிறது. அப்போ கருணாநிதி அவர்கள் கேட்குறாரு, இது அஃபிஷியலாக நான் அஃபிஷியலான்னு. அஃபிஷியல்னு சொல்கிறாரு. அந்த குழு போய் வந்தது, பாராளுமன்றத்தில் சர்ச்சை எழுகிறது. உடனே இப்போ இங்கே பத்திரிகைகளுக்காக அது அஃபிஷியல் குழு தானே? இல்லை, இது தனிப்பட்ட முறையில் போன குழு. தனிப்பட்ட முறையில் என்னடா போய் பேசுனீங்க? திருட்டு பயலவளா கேட்குறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா எனக்கு? அங்கே அவ்வளோ பேர் செத்து மடிஞ்சான், 1.5 லட்சம் பேர் இறுதிப் போரில் சாகடிக்கப்பட்டான். உலக நாடுகளெல்லாம் ராஜபக்சே மீது போர்க்குற்றவாளியாக அவனை அறிவிக்க வேண்டி முன்னெடுப்புகள் நடக்கின்றன. அந்த முன்னெடுப்புகளிலிருந்து ராஜபக்சேவை காப்பாற்றுவதற்கு எங்கள் அண்ணனை கண்ணை கட்டி கூட்டு போயிட்டீங்க. கண்ணையும் காதையும் கட்டி திருமாவளவனை கூட்டு போயிட்டு அங்கே போய் அவுத்து விட்டு, நம்ம காப்பாற்றானா வந்துருக்கோம் கம்முனிரியா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவரை சந்தித்து விட்டு என்னென்னமோ கொடுத்தா போனால் வந்தெல்லாம் எல்லாம் சொன்னாங்க. பரிசு வாங்கினார், அது என்னத்தையும் வாங்குறாரு சார். இப்போ எங்கள் தலைவர் சொல்லுவார்ல, தேர் இருக்கிறோம் நான் கையை நக்காமல் விடுவானே, அந்த மாதிரி என்னத்தையும் நக்கி தொலைவிட்டேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்த பிறகு தமிழகத்தில் இறங்கிய பிறகு ராஜபக்சே ஈழத்தமிழர்களை வாழ வைப்பார்னு சொல்ல வச்சார்ல கருணாநிதி. இன்னைக்கு பேசுகிறீங்க, என் பிணம் கூட காங்கிரஸோடு கூட்டணி வைக்காது. இப்போ
சில மார்ச் வாரில் சில சம்பவம்லாம் நடக்கும் தெரியுமா, பிணத்தோட. அப்படியா அது? அதால் கச்சத்தீவு தானே பேசணும். அதால் என்ன சொல்கிறது, இப்படி வந்து விதவிதமாக தன்னுடைய மேக்கப்புகளை மாற்றிக்கொள்வர்கள். இப்போ எலெக்ஷன் வரப்போதில்ல, இப்போ அண்மையில் சீமான் வேறு கச்சத்தீவுக்கு அந்த ராமேஸ்வரத்தில் போய் ஒரு மாநாடெலாம் போட்டு, அந்த காலத்தில் அண்ணா சொன்னாராம். அதை சீமான் வந்து கிட்டத்தட்ட 2008 சொல்கிறார், தமிழகத்தில் 4 கோடி பேர் இருக்கிறோம், 4 கோடி பேர் நடந்தால் கடலும் திடல் தான். அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அண்ணா சொன்னார்னு சொன்னீங்க நீங்கள் 2008. சொன்ன அண்ணாவும் போல, அதை கேட்ட தம்பியும் போல. ஆனால் இன்றைக்கு எண்ணற்ற இளைஞர்கள், அண்ணனின் தம்பிகள், அந்த அண்ணனின் தம்பியோட பேச்சு கேட்டு பல தம்பிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதால் இந்த கச்சத்தீவுங்கிறத சும்மா அது போட்டியாப்பா, எது இந்த குழம்பு தாளிக்கும் போது இந்த 2 கருவேப்பிலை போட்டியா, போட்டியாப்பா, போட்டேன். அந்த மாதிரி எப்படி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் இந்த பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். மீட்டெடுத்துட்டாங்களா? ஆக்கிரமிப்பாளர்களே நீங்கள் தானே. அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தல் வருகிற போதும் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் சார். அதாவது தமிழக மீனவர் பிரச்சனை பேசணும்னுங்க, கச்சத்தீவை மீட்டெடுப்போம். மீட்டா கச்சத்தீவை மீட்கணும் தான். கச்சத்தீவை மீட்பது தேவைதான். ஆனால் கச்சத்தீவை மீட்பதால் மட்டுமே இலங்கை இராணுவம் வந்து எல்லை தாண்டினார்கள் என்று மீனவர்களை வந்து கைது செய்வது நிற்காது. அந்த இன்டர்நேஷ்னல் அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பாலிசியில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும். இன்றைக்கி வந்து இந்த மீனவர்கள் வந்து தாண்டி போனான். அதை விட கொடுமை வந்து நம்ம ஊருக்கு மீனவர்லாம் பேராசை பிடிச்சவன், மீன் அங்கே அதிகமாக கிடைக்குதுன்னு எல்லை தாண்டி போனான்னு சொன்னவரோட மகன் தானே இவர் மீட்டு வராத. அப்போ அந்த பாலிசியில் ஒரு மாறுதல் வேணும். அந்த மாறுதல் எப்படி வரும்? தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வெகுண்டெழுந்து, இல்லை தமிழக அரசு, அது மத்தியில் எந்த அரசாக இருக்கட்டும், நாம் கொடுக்குற அழுத்தத்தின் விளைவாகத்தான் அது வரணும். நீ தான் சும்மா நைஸாக மயிலிறகால் வருடி விடுறிய, அப்போ எப்படி மத்திய அரசுக்கு அது கேட்கும்? ஒரு யானை மிதிச்ச மாதிரி கூட இருக்கணும், ஒரு எறும்பு கடித்த மாதிரியாவது கேட்கணும்ல. அந்த மாதிரியான எண்ணம்லாம் இவங்களே சார். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கச்சத்தீவை தாரவாத்தி கொடுத்ததே இவங்க தானே. அது வந்துங்க 1974 முதல்ல அந்த இனிஷியல் தொடங்குது. 76 ஒப்பந்தம் முடிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா? அப்போ யாருங்க ஆட்சியில் இருந்தது? அப்போதைக்கே வந்து அன்னைக்கு இருந்த சேதுபதி மன்னருக்கு சொந்தமானது அது. அந்த மன்னர் மானியம் ஒழிப்பு அது இதுன்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து இது அரசின் கண்ட்ரோலுக்கு போகுது. அப்போவே வந்து 1976 இந்த இலங்கை இந்தியா ஒப்பந்தம் போட்டு தாரவாத்தி கொடுத்தவங்களே இவங்க தான். அப்போ வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து அங்கே மீனவர்கள் போகலாம், வந்து அதெல்லாம் காய வச்சுக்கலாம், போகலாம் வரலான்னாங்க. அதுக்கப்புறம் அது வந்து நடைமுறைப்படுத்தப்படலைன்னு வச்சுங்க. ஜெயலலிதா அம்மையார் கூட சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஒரு வழக்கு போட்டாங்க. எங்களை தமிழக அரசு ஒன் ஆஃப் த பார்ட்டி அதில் சேர்க்கணும்னாவது அந்த அம்மா ஏதோ அதாலான முயற்சியை அந்த அம்மா செஞ்சுது. சார் இவங்க எல்லாமே சார் அதாவங்க நீ கிழக்க நோக்கி போகணும் அப்படின்னு திராவிடம் சொல்லுதுன்னு வச்சுங்க, கண்ணை மூடி நீ மேற்க நோக்கி போனீங்க சார். அங்கே போனால் ஏதோ ஒரு பெரிய பள்ளம் தமிழ் அழிக்கிறதுக்கு காத்திருக்குது. கண்ணை மூடின்னு எப்பா இதான் கிழக்கா எட்ரா நேர் எதிராக போடா, அப்போ தானே உனக்கு வாழ்க்கை அப்படின்ற லெவலில் இன்றைக்கி திராவிடம் தமிழகத்தில் இருக்குது. அதால் சும்மா இப்போ தேர்தல் வருதுன்றதுக்காக கட்சித்தேவை நிற்கிறோம், கரமண்டலத்தை நிற்கிறோம் சார். நான் ஒன்று சொல்கிறேன், எந்த அரசாக இருக்கட்டும் சார், காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், காங்கிரஸ் அதாவது இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த சுடுறது சாகிறது இல்லை. முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் ஏகப்பட்ட பேர் இருந்தது. அப்பவும் காங்கிரஸில் மீனவர் அணி இருந்தது. பார்த்துங்க, என்ன அணி இருந்தது? மீனவர் அணி இருந்தது. இன்றைக்கும் பிஜேபி அரசில் பல வந்து மீனவர்கள் வந்து அவன் தள்ளி போயிடறான், எல்லை தாண்டி வந்தாங்கன்னு 8 போயிடறான், அந்த படகெல்லாம் பிடிச்சி டேமேஜ் பண்ணிடுறான். இன்னமும் பிஜேபியில் மீனவர் அணி இருக்குது. அவ்வளோதான். நம்ம தான் அதில் காரணம், அரசு காரணம் இல்லை. மத்தியில் ஆளுகிற எந்த அரசாக இருந்தாலும் அரசு காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். நம்ம சொல்கிறோம்ல, எங்களை கூட்டி போய் தமிழக மீனவர்களை துணி அவுத்துட்டாங்க. இலங்கையிலிருந்து வந்த என் தமிழர்களை 83லேருந்து இங்கே வந்து முகாம் என்ற பேரில் அம்மனக்குண்டியை தானே வச்சுருக்கான். அம்மனக்குண்டினா எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் தானே இருக்கிறான். அப்புறம் நீ போய் என்னையும் அவுத்துட்டான்ற
உன் ஊரில் சார் அது அவன் ஊரில் நீ மைனாரிட்டி ஒரு 10-50 பேர் பிடிச்சி போகிறான். நீங்கள் 7 கோடி பேர் 8 கோடி பேர் இருக்குன்றிய முகாமில் இருக்கிற சில ஆயிரம் பேர் இவ்வளோ குடும்பப்படுத்துகிறான்ல, நீ இப்படி திரும்பி இப்படி பார்க்கணும்ல, என் சகோதரன் அவன்னு அப்படி பார்த்தனா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். நீ தான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லையா? அம்பேத்கர் வந்து படின்னாரு, இவன் குடின்னா படிப்பா குடிப்பா குடியா குடிதாண்டா. சார் அம்பேத்கர் சொன்ன உயரிய தத்துவம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு 3 சின்ன வரிகளில் உலக தத்துவத்தை சொன்னவன் புரட்சியை சொன்னவன் யாரும் இல்லைன்னு உலகமே ஏற்றுக்குது. அந்த அம்பேத்கர் ஓரம் தள்ளிட்டு குடிக்க சொன்ன திராவிடத்தின் மேலே ஓடுறோம்ல நம்ம. அதால் இந்த கச்சத்தீவுங்கிறதெல்லாம் சும்மா சார், இது உங்கள் தேர்தலுக்காக சொல்கிற வித்தை தான் இது. ஓகே சார், கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரல் ஆகிட்டு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இர்ஃபான், அதாவது ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவர், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு நல்லா பண்ணக்கூடியவர் திடீர்னு ஒரு சர்ச்சையில் சிக்கிறார் சார். அதாவது ஃப்ரீயாக கொடுக்கலாம் போகும்போது ஏழைகளை வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதாகிட்டு இருக்கு சார். ஆனால் திமுக வந்து எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறது காரணம் என்ன? சரி, நம்ம வீட்டுக்குள்ளே தப்பு பண்ணிடுச்சு, அதுக்காக பிடிச்சி போட்ட முடியுமா? அதே திமுக வீட்டுக்குள்ளே சட்டம் நமக்கு தானே சார், நம்ம எழுதின சட்டம் தானே. அந்த சட்டத்தை ஹேண்டில் பண்ணுறது யார்? என் வீட்டுக்கு எதிராக நான் ஹேண்டில் பண்ணுவேண்ணா? நீங்கள் முதல்ல வந்து அந்த கருவில் உள்ளது ஆனா பெண்ணா, சரி அதுக்கு ஒரு சப்பை கூப்பிட்டு சார் இர்ஃபான் கூட சொல்லலை, அதுதான் அதில் வேடிக்கை. நான் துபாயில் தானே சொன்னேன், நான் இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தா பரவாயில்ல. அரசாங்கம் சொல்லுகிறது, சுகாதாரத்துறை சொல்லுகிறது. யாருன்னு? மா சுப்பிரமணியன். ஆமாம், அவர் அங்கே கொலையா பண்ணிவிட்டார். அவர் அங்கே தான் காட்டினார், இங்கே வந்து காட்டல. சரி, 2வது அந்த இதை தொப்புள் கொடியை கட் பண்ணுறது இவரே கட் பண்ணார், போட்டார். எல்லாமே சார் அவன் பிழைக்கிறதுக்கு எதை வேணாலும் விட்டு கொடுப்பான். அவன் ஒரு டெக்னிக்கலாக இவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எடுத்து யூடியூப்பில் போட்டு அதில் கொஞ்சம் காசு வந்தால் அதில் அப்படி குழப்பம் வச்சுங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த மருத்துவர் மீதும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கோம், சுகாதாரத்துறை புகார் கொடுத்துருக்கிறது, அவர் மீதும் புகார் கொடுத்துருக்குறோம், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சரி, இப்போது இவனா ஒரு பொருள், ஒரு வேட்டி, அதில் என்ன ஒரு வேட்டி ஒரு புடவை 250 ரூபா தான், 100 ரூபா தான். காசுனா பெரிய காசு இல்லை. எங்கள் ஆளுங்கிட்ட கெடுத்தாங்கன்னா அந்த கல் நோட்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த 500 நோட்டில் 2 வச்சு அனுப்பாங்க. அது மாதிரி தானே செய்ய முடியாது. ஏன் ஒரு இடத்துல தானே நீங்கள் பெரும்பாலும் 1 நோட்டு 2 நோட்டு மார்ச்சிங்க எதுவுமே ஒரு கடையில் கொடுத்தா வச்சுங்க, ஒன்று கீழ்ச்சி நம்ம கூட கொடுத்துருவோம், இதெல்லாம் போயிடும், ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்போ நம்ம இதில் கீச்சு ஏதாவது பண்ணி நம்மக்கிட்ட நோட்டை கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவன் ஒரு நோட்டை எடுத்துன்னு வந்தான், இவன் எங்கேருந்து ஏமாந்து எடுத்துன்னு வந்தானப்பா, எந்த கூலியாக வாங்கினானோ அப்படின்னு விட்டுருப்பாங்க. அப்படி ஒரு 2 நோட்டு ஆளுங்க 2 நோட்டை கொடுத்துருந்தா கூட எல்லாம் ஒரே கேங் தானே தான் இவங்க, ஒரே பேட்ச், ஒரே என்ன சொல்கிறது, ஒரே சர்க்கிள் தானே இவங்க. அப்படி கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். அதில் வந்து அவர் வேண்டுமென்றே, அதாவது இது எதாச்சியாக நடக்கலை, வெளியிலேருந்து ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணுறோம். அப்போ அதுங்க தொடுறது, அவங்கள திட்டுறது, ஏசுறது, கண்ணாமண்ணான்னு பேசுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணி அதை அப்படியே வந்து போடுறான். இது முதல்ல இது அந்த மத கொள்கைக்கே எதிரானது. யாராக இருந்தாலும் எதுக்கு இந்த நோன்பு வைக்கிறான்? பசி, இப்போ சார் பசி எப்படி இருக்குமா தெரியுமா அப்படின்னு நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன்னு வச்சுங்க, நீங்கள் விளக்க முடியுமா அதை? கஷ்டம். எப்பா நீ இன்னும் காலைல என்ன சாப்பிட்ட? 4 இட்லி சாப்பிட்டேன். சரி, இதோட நம்ம நைட் சாப்பிடலாம், கம்பெனி என் கூடயே வா அப்படின்னா ஒரு 2 மணிக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏய் என்னன்னா ஒரு மாதிரி ஆகுது, அதான்டா பசி அப்படின்னு சொல்கிறதுக்கு மற்றவன் பசியை அறிந்து நாம் அவனுக்கு உதவி செய்வது தான் நாம் பட்டினியாக இருக்க வேண்டும்னு மதம் அந்த நோன்பை சொல்கிறது. இன்னொருத்தன் பட்டினியாக இருக்கிற போது நீ சாப்பிடாத, சொந்த சகோதரனுக்கு இறங்காதவன் வேறு யாருக்கு இறங்குவான் அப்படி எல்லா மதங்களும் அதான் சொல்லுது. அதாவது குறிப்பாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இந்த பரிமாறுதல் இல்லை உணவளித்தல், ஈகை, அதை பற்றி கூடுதலாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக ஏழைகளை இன்சல்ட் பண்ணி, சரி இன்சல்ட் பண்ணேன், அது கூட அவனோட மென்டாலிட்டி பண்ணு. ஆனால் அதை வேணும்னே ஷூட் பண்ணி அதை வந்து காசாக்கி அதை சொரிந்து கொண்டு பார்த்து அதை பல பேர் பார்த்துருக்கான் பாருங்கள், பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்கான். அதில் ஒரு ரெவென்யூ வருதுன்னா
இந்த இர்ஃபான் மாதிரியே நாட்டில் பல பேர் இருக்காம பொழுது காரில் துப்பி இருக்கணும் சார். அதாவதுங்க பிச்சை எடுக்கிறான், அவன் எப்படி சார் பிச்சை எடுக்கிறான்? எல்லாத்தையும் எழுந்து தானே எடுக்கிறான். அவங்ககிட்ட சிலர் பேசாமல் பார்த்தீங்களா, கை காலம் நல்லா தானே இருக்குது, ஏன் பிச்சை எடுக்கிறேன் அப்படி இவர் இன்டர்வியூ பண்ணுவார். அந்த மாதிரி ஏழைகளின் அந்த எளிமையை காசாக்கிற இந்த மாதிரி ஈனப்பிறவிகள், இந்த ஈனப்பிறவிகளை விட இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறான் பாருங்க. இப்போது இவர் ஏற்கனவே செய்த நடவடிக்கைகள் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. என்னவோ நீங்கள் எதைத்தான் விட்டு வச்சுருக்கீங்கன்னு தெரில சார். நீங்கள் இதற்கெல்லாம் சட்டம் நாளைக்கு வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும், இல்லை வாக்காளர்கள் மாற்றி போடுவாங்க. இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சட்டம் தண்டனை தருதோ இல்லையோ, இயற்கை இதற்கு எல்லாத்திற்கும் ஒரு முடிவை தானாக கொண்டாந்து கொடுக்கும் தான் நான் நம்புகிறேன். ஓகே சார், உங்கள் பொன்னான கருத்துக்கள் இளைய பாரதமையோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025.